அமைச்சர் KN நேரு வீட்டுல திடீர்னு அமலாக்கத்துறை சோதனை பண்றாங்க. இதனை அடுத்து இதற்கெல்லாம் காரணம் யாராக இருக்கணும்னா பிரதமர் மோடியா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் சமீபமாக தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு விசிட்டுக்கு வந்திருந்தாரு. இதெல்லாம் தாண்டியும் இதற்கு பின்னாடி அண்ணாமலை இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் கசிஞ்சு வருது. இப்போ எதுக்கு தேவையில்லாம திடீர்னு ஒரு ரைடு, இதற்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற நிறைய கேள்விகளுக்கு நிறைய பதில்கள் உண்டு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை தான் நீங்க முழுக்க பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி சிக்கப்படாடாவில இருந்து. KN நேரு இவரு திமுகல ஸ்டாலினுக்கு அடுத்து ஒரு 4ஆவதா இருக்கிற ஒரு அமைச்சர். சோ இவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் பெரிய பணக்காரர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவங்களுக்குன்னு இருக்கிற தனியா பல பில்டிங்ஸ், பல கம்பெனிஸ் அப்படின்னு பல இடத்துல சோதனை அவ்வப்போது நடத்திக்கிட்டே தான் வராங்க. நேற்று வரை இந்த சோதனை மிக தீவிரமா நடந்துட்டு வந்துச்சு. KN நேருவோட தம்பி KN ரவிச்சந்திரன் பணம் பரிமாற்றத்துல நிறைய பணம் பரிமாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு. இப்ப அதை பார்த்த உடனே தான் அமலாக்கத்துறை திடீர் சோதனையில உள்ள இருந்தாங்களே. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது நேற்று KN ரவிச்சந்திரனை கூட்டிட்டு போய் பல விசாரணை நடத்தப்பட்டுச்சு. இதுல ஒரு சில முக்கிய ஆவணங்களும் மாட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் வெளியே வருது. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னொரு பக்கம் மிச்ச கட்சிகள் என்ன குற்றம் சாட்டுறாங்க அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில கருப்பு சட்டை போட்டுட்டு வந்துட்டு எங்களை பேசவே விட மாட்டேங்கிறாங்க, இதை பத்தி கேள்வியவே கேட்க விட மாட்டேங்கிறாங்க, கேள்வி கேட்ட என்னதான் தப்பு, என்ன பயமா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் கேட்க, அண்ணாமலை அவர்கள் இதை பத்தி பேசவே இல்ல. ஏன்னா பிஜேபி தலைமையிலே இப்ப அண்ணாமலை இருக்க போறாரா இல்ல அதிமுக இருக்கிற ஒரு முக்கிய பிரமுகர் வர போறாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. அண்ணாமலை பாஜக இல்லாத காரணம்க்கு என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, பலமுறை எடப்பாடி அவர்களை நேர்முறையா பலமுறை விமர்சிச்சிருக்காரு. இப்போ பாஜகவும் அதிமுகவும் 2 பேருமே கூட்டணியில இருக்கிறனால எப்படி எடப்பாடியை பகைச்சிட்டு பாஜக இவர் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு ரீசன் சொன்னாலும், இன்னொரு பக்கம் என்னன்னா அண்ணாமலை அவர்கள் திமுக கட்சியில ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. இன்னும் நல்லா சொல்லணும்னா உதயநிதி ஸ்டாலின் டீமுக்கு பின்னாடிதான் அண்ணாமலை இருக்கிறாங்க. அத்தனை பண பரிமாற்றம் எங்கெல்லாம் ஸ்கேம் நடக்குது எல்லாமே அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியும். வெளியே எதிரிகள் மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள இவர்கள் எல்லாமே நண்பர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்செல்லாம் போகுது. இருந்தாலும் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, 2026 எலெக்ஷன் வரப்போகுது, இப்பத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணாதானே ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அமலாக்கத்துறையில இருந்து இன்னும் எந்த ஒரு நியூஸும் வெளியே வரல அப்படிங்கறதுதான் உண்மை.